Praise the Lord. உனக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை தொடரும். அதே சமயம் வனாந்திரத்தை பின்னால் விட்டு செல். இதில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது, நாம் முன்னேறி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எப்படிப்பட்ட யுத்தங்களை செய்யணும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். அதே சமயம் நாம் விட்டு வந்த வனாந்திரத்தையும் எகிப்தையும் குறித்த காரியங்களை, அப்படிப்பட்ட நினைவுகள், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வருகிற நாட்களில். ஆபிரகாமை கர்த்தர் ஈராக்கிலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார். ஆதியாகமம் 12:7 அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அந்த கானான் தேசத்தை குறித்து சொன்னார். ஆபிரகாம் இன்னும் பிள்ளை பேர் இல்லாதவராக இருந்தார். அப்படி இருந்தபோதும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஆதியாகமம் 15:7 பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். கர்த்தர் மேலும் சொன்னார். அதே அதிகாரத்தில் 13-16 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்துடனே நீ பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியனுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபு அல்லது தேவன் இஸ்ரவேல் என்று அழைத்த மறுபெயரிட்ட அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மகன்களுடைய காலத்திலும் நிறைவேற ஆரம்பித்தது. யோசேப்புக்கு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். பின்னர் யோசேப்பு பார்வோனின் கீழே ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். மேலும் அவன் தன்னுடைய முழு குடும்பத்தையும் எகிப்துக்கு கொண்டு வந்து பஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்தான். அதற்கு பின்பாக அந்த நேரத்தில் இஸ்ரவேலாகிய யாக்கோபோடு வந்த 70 பேர் இருந்த அந்த குடும்பம் அந்த 400 ஆண்டுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட 30 லட்சமாக அதிகரித்து விட்டது. அந்த 400 வருஷங்களுக்குள்ளே புதிதாக எழும்பிய தலைமுறைகள், பார்வோன்கள், அவர்களால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான அடிமைத்தனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு கட்டுமான பணிகளில் ஈடுபடப்பட்டு அவர்களை அடிமைகளாக அதிகமாய் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. கர்த்தர் இந்த அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டு இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர மீதியான் தேசத்தில் வனாந்திரத்திலே வசித்து கொண்டிருந்த மோசையை அழைத்தார். அவரை அழைக்கும் போது கூட யாத்ராகமம் 3:8 பார்க்கும்போது கர்த்தர் இப்படி சொன்னார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அதுதான் தேவனுடைய அழைப்பு. அதுதான் அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கான நோக்கம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே எதிரிகள் நிறைய பேர் உண்டு. இந்த தொடரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த புதிய உலகத்திற்கு பழைய உலகத்துக்கு இந்த எப்படின்னா பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோடு எப்படி ஒப்பிடுவதென்ற சில காரியங்களை ஒரு நிமிஷம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே வந்து பலவிதமான உபத்திரவங்கள் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் போனது. அதற்கு பிறகு அந்த தேசத்திலே அவர்களுடைய போராட்டங்கள், போர்கள், யுத்தங்கள் இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய நமக்கு நிழலாட்டமாகவும் முன்மாதிரிகளாகவும் சில வடிவங்களாகவும் பேட்டர்னாகவும் இந்த அவர்களுடைய வரலாற்றில் இருந்த சம்பவங்கள் நமக்கு இருக்குது. இதில் என்னன்னா, நாம் அதில் இருக்கிற அந்த பேட்டர்ன், அந்த பெரிய காரியங்களை வடிவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்க ஒவ்வொரு துல்லியமான ஐடியாலையும் கவனம் செலுத்துறது தேவையில்லாத ஒரு காரியம். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த சபை, கிறிஸ்தவ சபையின் யுகத்தில்
கர்த்தர் நம்மிடத்துல செய்வதெல்லாம் முதன்மை முக்கியமானது ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறார். இது பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலும் அது பூமிக்குரிய சில காரியங்களிலே நிழலாட்டமாய் பிரதிபலிக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆவிக்குரிய காரியங்கள். நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள், விசுவாச பிரமாணங்களை பழைய ஏற்பாட்டின் நிழலாட்டமான சரித்திர சம்பவங்களோடு நம்ம ஒப்பிடும்போது இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக்கணும். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் முதலும் முக்கியமாக. உதாரணம் எடுத்துக்கலாமே, தானியேல் சிங்க குகையில் இருந்தானா, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் சிங்க குகையில் அடைக்கப்பட போறான்னு சொல்ல முடியாது. அது சாதாரணமாக நடக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்ஜிக்கும் சிங்கம் போல இருக்கிற சாத்தானின் குகையிலே பல நேரங்களிலே உள்ளே போய் வெளியே தானியேல் எப்படி ஒரு உண்மையான சிங்க குகையிலிருந்து வெளியே வந்தானோ அதே போல நாமும் எந்த விதமான காயம் இல்லாமல் வெளியே வர வேண்டும். இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆவிக்குரிய விதத்தில். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தாவீதை போல ஒரு கவன் கல்லை வைத்து கோலியாத்தை ஒரு பெரிய ஆளை கொல்ல முடியாது. கொன்னா அவங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவின் நாமத்தினாலே, ஜெபத்தின் வல்லமையினாலே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களினாலே நம்மை விட பெரிய எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று புதிய ஏற்பாடு நம்ம எதிர்பார்க்கிறது. இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ திரும்பி எகிப்தில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும்போது, மோசே பார்வோனை 10 வாதைகளாக எதிர்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து, அதற்கு பிறகு பார்வோன் இந்த ஜனங்களை விட்டு விடும்படியாக பார்வோன் ஒத்துக்கொண்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து பயணம் செய்தார்கள். எகிப்து என்பது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், பாவத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்தையும் குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். இதில் நிறைய பேருக்கு சந்தேகமே கிடையாது. அவர்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக, வில்டர்னஸ், யாருமே இல்லாத ஆளுங்க இடம், அதன் வழியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நடத்தி செல்லப்பட்டார்கள். வனாந்தர அனுபவம் என்பது மிகவும் கடினமானது, சவால் நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வானத்திலிருந்து தரையில் விழுகிற மன்னாவுக்காக அவர்கள் தேவனை நம்ப வேண்டியிருந்தது. சில நாட்கள் அவர்கள் தண்ணீரே இல்லாமல் மிகவும் தாகத்தில் இருந்தாங்க. அப்பொழுது ஒரு பாறையை மோசே அடிக்கப்பட்ட போது அதிலிருந்து தண்ணி வந்தது. ஒரே ஒரு நாள் காடைகள் ஆண்டவர் அனுப்பிச்சார். அந்த காடைகள் கீழே விழுந்தபோது அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இல்லை. அதில் நாங்கள் பல பேர் மரித்தார்கள். ஆனால் அவங்களுக்கு இறைச்சி கிடைத்தது. வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த தொடர்ச்சியான அற்புதமான காரியங்கள் நடந்தது. இதை மனசில் வச்சுக்குவோம். இந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஐடியாவை கடந்த பல வருஷங்களாக, நான் ரசிக்கப்பட்டு 51 வருஷம் ஆச்சு, 49 வருஷமாக நான் தவறாக புரிந்து கொண்டதை, விசுவாசித்ததை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில தவறான போதனைகள் மூலமும், பெரும்பாலும் இப்படிப்பட்ட தவறான கோட்பாடுகளை எனக்கு கற்பிக்கிற பாடல்கள் மூலமாகவும் நான் கற்றுக்கொண்டேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் கானான் தேசத்தை குறித்த ஒரு தவறான கருத்தை பெற்றிருக்கிறோம். அட்லீஸ்ட் என்னை குறித்து நான் சொல்ல முடியும், உங்களை குறித்து எனக்கு தெரியல. இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் என்பது நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரலோக தேசத்தோடு தொடர்புடையது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து நாம் இந்த உலகத்திலே மரிக்கிறதை, யோர்தான் நதியை கடப்பதை ஒப்பிடுகிற பல பாடல்கள் கூட ஆங்கிலத்திலும் தமிழிலும் நம்ம இடத்துல இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் போராட்டங்களோடு வனாந்தர வாழ்க்கையை ஒப்பிடுகிறோம். இந்த வனாந்தர வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறோம்னு சொல்லி, நமது வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு தினந்தோறும் அனுப்பிய மன்னாவோடு நம்ம ஒப்பிடுகிறோம். அதனால்தான் இந்த பாடல்களோ இந்த நமக்கு கிடைத்த போதனைகளின்படி நாம் இந்த யோர்தான் நதியை கடந்து பாலும் தேனும் பாயும் அந்த வாக்கு தத்தமுள்ள தேசத்தை நாம் அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் மரிப்போம் என்று நினைக்கிறோம். ஆனால் 2 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஏன் பரலோகம் அல்ல என்பதை குறித்து பாஸ்டர் பில் ஜான்சன் விளக்கிய போது அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். யாத்ராகமம் 3:8 கர்த்தர் தாமே சொன்னது போல,
அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் இப்போது வாழும் தேசம். அதை காமிச்சிட்டு அவர் சொன்னார், நீங்க புதிய வானம், புதிய பூமி அல்லது பரலோகம் நம்ம நித்தியமாக இருக்க போகிற இடத்துல நம்ம எல்லாருக்கும் வேதத்திலேருந்து தெரியும், அங்கே எதிரிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். அங்கே கண்ணீர் கிடையாது, கவலைகள் கிடையாது, இயேசுவே முழுவதுமாய் ஆளுவார், எந்த விதமான பாவமும் கிடையாது என்பதை அறிவோம். ஆனால் இந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திலே இத்தனை மகா பெரிய எதிரிகள் வாழும் தேசம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் வாக்குத்தத்தம் பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த தேசத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் பரலோகத்தோடு ஒப்பிட முடியாது. இதை அவர் விளக்கி சொல்லும்போது தான் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை புரிந்து கொள்வ ஒரு திறவுகோலாய் இது இருந்தது. அந்த காரியங்கள் தான் இந்த இந்த இன்னைக்கு பைபிள் ஸ்டடியை எடுப்பதனுடைய ஆரம்பம். எனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் மறு பரிசீலனை செய்ய வேண்டும். அது என்ன? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எனக்கு இன்னைக்கு என்ன? அதற்கு பிறகு தேவன் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி பல போதனைகளை எனக்கு காட்டினார். நான் கேட்க ஆரம்பித்தேன். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பதற்கு இந்த உலகத்தில் அதற்கு சரியான இணை என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இந்த பூமியில நான் வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்கணும், அது வரணும்னு ஜெபிக்கணும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். அதுதான் இந்த வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பது என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் இதில் நம்ம வளரணும்னு புரிந்து கொண்டேன். இரண்டாவதாக கடந்த சில வருஷங்களாக வேறு ஒரு உந்துதல் அல்லது வெளிப்பாடு என்னை தாக்கியது. என்னன்னா, இது வனாந்தரத்தில் அலைமோதுகிற காரியத்தை குறித்து இருக்கு. கடந்த சில வருஷங்களாக நம்ம நம்ம மத்தியிலும் உலகெங்கிலும் பல மறுபடியும் பிறந்த ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதர சகோதரிகளோடு நான் தொடர்பு கொள்ளவும் ஆலோசனை வழங்கவும் எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. இதை தொடங்கிய போது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் மெதுவா. நம்மிலே பெரும்பாலான விசுவாசிகளுக்கு என்னையும் சேர்த்து ஒரு முக்கியமான பிரச்சனை சாத்தான் அல்ல, அசுத்தமான அல்லது காம விகாரம் அல்ல, அல்லது மாம்சத்தில் வெளிப்படையான சோதனைகள் கூட இல்லை என்பதை உணர்ந்தேன். ஆனால் உண்மையான பிரச்சனைகளின் வேர் என்ன என்றால், நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள் அல்லது தவறான அணுகுமுறைகள், ராங் ஆட்டிடியூட்ஸ். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுடைய வேர் ஒரு விசுவாசியினுடைய இதயத்திலும் மனதிலும் தான் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்று உண்மையிலேயே நிஜமான அந்த உலகத்தில் இல்லை, நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். அப்போ என்னன்னா, மெதுவாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த சிந்தனை மண்டலத்திலும் இருதயத்தில் இருந்த அந்த அணுகுமுறைகளும் நோக்கங்களும் அவர்கள் வனாந்தர தேசத்திலேயே தங்கிவிடும்படியாக அவர்களை வைத்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் தொடராமல் அங்கேயே இருந்து விட்டாங்க. இதையும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நம்ம வாழ்க்கையிலையும் பல சமயங்களிலே நமக்கு அந்த வனாந்தர தேசத்தில் அல்லது எகிப்தின் நினைவுகள், எகிப்தின் மென்டாலிட்டி, வனாந்தர தேசத்தில் இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகளும் ஆட்டிடியூட்ஸும் இருக்கிறதுனால நாம் பல நேரங்களை நாம் இப்படி காரணமில்லாமல், காரியமில்லாமல், நோக்கமில்லாமல் இப்படி சுற்றி கொண்டே இருக்கிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே வனாந்தரத்துக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உண்மை. தேவனுடைய நோக்கம் இப்போ நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டியது, நாம் வனாந்தரத்திலேயே வாழ்ந்து அலைந்து திரிந்து மரிப்பது அவருடைய நோக்கம் இல்லை. நமக்கு புரியுதோ இல்லையோ, உணர்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு நாள் கர்த்தர் இயேசுக்கு முன்பாக நீங்களும் நான் நிற்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ரொம்ப நல்லது, உண்மை முத்தமான ஊழியக்காரனே என்னோடு சேர்ந்து கொள் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ல வேண்டும் என்று நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு உந்துதல் இருக்குது. அது நம்முடைய சிருஷ்டியின் ஒரு வடிவமைப்பாக இருக்குது நமக்குள்ள. அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னா உண்மையான ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். அந்த உண்மையுள்ளவன் என்பது எப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை
எந்த அளவுக்கு நாம் அவைகளை செய்கிறோம் என்பதுதான் உண்மையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தாளந்து உதாரணம் அதெல்லாம் பார்க்கும்போது, அது ஒரு தாளந்து என்பதை ஒரு நம்ம தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சந்தர்ப்பமாக நமக்கு திறந்த வாசலாக எடுத்துக்கொள்ளலாம். அதை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம், அதுதான் உண்மையும் உத்தமம் என்று சொல்ல முடியும். ஒரு விசுவாசியினுடைய உண்மைத்தன்மை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி செய்கிறோம் என்பதனாலே நிரூபிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களிலே பல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட, நான் த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை இப்ப சொல்லல. மறுபடியும் பிறந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட, தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும் என்று பலர் சொல்வதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். தேவன் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதையும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் பார்வைக்கு ஒரு நல்ல பக்திமயமாக தெரியலாம். ஆனால் அது உண்மை இல்ல. உதாரணமாக சொல்கிறேன். ஒருவனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஜனங்கள் தொடர்ந்து அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப தேவனுக்கு விரும்புவதெல்லாம் நடக்கும்னா ஒருத்தரும் அழிய மாட்டாங்க. தேவன் விரும்புவது தேவனுடைய சித்தத்துக்கு 2 அம்சங்கள் இருக்குது. அதுல நம்முடைய பங்கை நான் அதிகமாகவும் வலியுறுத்தக்கூடாது, குறைவாகவும் சொல்லக்கூடாது. கவனமாக இருக்கணும். தேவன் நடக்க விரும்பும் சில விஷயங்கள் நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமோ, உங்களுக்கு எனக்கும் சம்மதம் இருக்குதோ இல்லையோ அது நிச்சயமா நடக்கும். உதாரணமாக இயேசு நிச்சயமாய் திரும்ப வரப்போகிறார். நீங்களும் நானும் நமக்கு இருக்கிற ஒப்பீனியன், நமக்கு இருக்கிற கருத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாக வருவார். நம்முடைய ஒப்புதலுக்காக அவர் காத்திருக்க மாட்டார். அதே சமயம் அவர் நம்முடைய ஒத்துழைப்பை முழுமையாக சார்ந்திருக்கிற அவருடைய சித்தத்தின் வேற சில காரியங்கள் இருக்குது. நான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் ஒரு தாழ்வான வாழ்க்கை முறையை வாழும்போது, என்னுடைய வாழ்க்கையிலோ என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலையோ சபையிலையோ சில காரியங்கள் நினைத்தது நடக்காத போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய இறையாண்மை என்று பழி போட்டுடுறோம். அப்படி கிடையாது. நம்ம விசுவாசம் இல்லாத, கீழ்ப்படிதல் இல்லாத கிறிஸ்தவர்களால் ஏற்படுகிற பல விஷயங்களுக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய இறையாண்மை என்று சொல்லிவிடுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நம்மிடத்திலே பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு எக்ஸாம்பிள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அது அவருடைய சித்தமாகவும் இருக்குது. ஆனாலும் அந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த அவருடைய சித்தம் நிறைவேறாது. இப்போ திரும்ப இஸ்ரவேலுக்கு வரும்போது, இஸ்ரவேலாகிய தேசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் அளிக்கப்பட்டது. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி அவர்கள் வாக்கு தத்தப்பட்ட தேசத்துக்கு போய் அதை சுதந்திரித்து கொள்ள அவர்களை அழைத்து செல்ல தேவன் மோசையை எழுப்பினார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதே சமயத்தில் அவங்க போகும்போது மற்ற ஜாதிகள் அதை ஆக்கிரமித்திருந்தாங்க. இந்த நாள் வரைக்கும் அது உண்மை. அந்த நாட்களிலும் சரி, அந்த அந்த மற்ற புற ஜாதியர் அங்க இருந்தாங்க பாருங்க. அவர்கள் எரிகிற பலிபீடங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுவார்களாம். மனுகுலத்தில் இதுவரைக்கும் செய்யப்பட்ட மிக கொடூரமான பழக்க வழக்கங்களில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. கர்த்தர் அந்த தீமையை விரட்டி அடித்துவிட்டு அவர்கள் கட்டிய நகரங்கள், அவர்கள் நடவு செய்த பயிர்கள், அவர்கள் நடவு செய்த திராட்சை தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், வளர்க்கப்பட்ட ஆடு மாடுகள், இவை அனைத்தையும் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரமாக கொடுக்க விரும்பினார். அவர் அதை வாக்கு தத்தமாக கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற 30 லட்சம் ஜனங்கள் அதை சுதந்திரிக்கவில்லை. ஆமென். அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியும். ஆனால் அதை நீங்க நிறைவேற்றாத போது அது அவருடைய தவறு இல்லை என்று அர்த்தம். நீங்களும் நானும் வேலைகளை செய்ய தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are designed to work. நாம் காரியங்களை கிரியேட் பண்ணுவதற்கு, படைப்பதற்காக நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் உற்பத்தி திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய டிசைன்லேயே. தேவனுடைய ஜனங்களை இப்படி நடத்தும் போது எல்லாமே அவர்கள் சீக்கிரமாய் எகிப்தை கடந்து விட்டு, எகிப்தில் இருந்தபோது யாருக்காகவோ அவர் உழைத்து கொண்டிருந்தாங்க. அங்கே கிரியேட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. அடி சாட்டை போட்டு பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல வரும்போது அவர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து உற்பத்தி திறன், கனி கொடுப்பது, அதிகரிப்பது, இப்படிப்பட்ட
ஒரு இடத்திற்கு அவர் கொண்டு வருவதற்காக பண்ணினார். அதாவது அவர்களுடைய உழைப்பு அங்கே வரும்போது அதில் தேவன் தன்னுடைய ஆவியை ஊதுவார். அந்த சுற்றியுள்ள தேசங்களிலே அது ஒரு நல்ல உண்மையான ஒரு தாக்கத்தை உருவாக்கும், விளைவை உருவாக்கும். அவர்கள் எந்த விதமான ஒரு உற்பத்தியோ படை சிருஷ்டிகிற படைக்கிற வேலையோ இல்லாமல் சும்மா வனாந்தரத்தில் சுற்றி திரிய அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. 40 வருஷங்கள் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மன்னாவை சேகரித்து சமைத்து சாப்பிட்டு விட்டு தூங்கி தினமும் இப்படியே வாழ்க்கையை நடத்துவதற்காக அவர்களை கூட்டி வரவில்லை. நம்ம பல கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து கொடுக்கோம். இஸ்ரவேல் ஒரு வனாந்திரத்தின் வழியாக பயணம் செய்து அவர்கள் பயிர்களை நட வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வர வேண்டும். அங்கே இந்த இந்த வனாந்திரத்தில் இருந்தபோது மன்னா மேலேருந்து தரையில் விழுந்தது. அந்த நாட்களிலே வனாந்திரத்தில் இருந்தபோது அவர்கள் தேவனை நம்ம முழுமையாக நம்பி அப்படி அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற நேரம் இருந்துச்சு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்திருக்கேன், நீங்கள் இருந்திருக்கீங்க. என் கையில் ஒரு பைசா இல்லாமல் முதல் 5 வருடம் நான் கிறிஸ்தவனாக இருந்தபோது என் கையில் ஒரு பைசா கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா சிரிக்க கூட செய்வீங்க. என் கையில் எப்பொழுதும் இருக்கிற பணம் 10 பைசா, இந்தியன் பைசாவில் 10 பைசா, அவ்வளோதான் என்கிட்ட இருந்துச்சு 5 வருஷம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நாட்களிலே எனக்கு போஷித்து நடத்தினார். ஏன்னா அந்த வனாந்தரத்தின் நாட்களிலே அவர் நம்மை நம்பி கொடுப்பதற்காக, சில காரியங்களை கொடுப்பதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவரை நான் நம்புகிறோமோ அன்றாட வாழ்க்கைக்கு, அந்த வனாந்தரத்தின் நாட்களிலே அந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை ஆரம்பிக்க போகிறார். வேற வார்த்தைகளில் கூறுவதனால், நான் எந்த அளவுக்கு என் தேவனை என்னுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த வனாந்திர வாழ்க்கையில் நம்புகிறேனோ அந்த அளவுக்கு அவர் என் மூலமாக பெரிய காரியங்களை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் செய்ய முடியும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்துவிட்டு முடிக்கிறேன். யாத்ராகமம் 23 27 30 வரைக்கும். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்பு அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திலே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை துரத்தி சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். இது நமக்கு ஒரு திறவுகோலாக இருக்கட்டும். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னேர்ந்து துரத்தி விட மாட்டேன்னு சொல்றார். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நீ தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னேர்ந்து துரத்தி விடுவேன். அப்படின்னா நான் ஒரே வருஷத்தை துரத்த மாட்டேன்னா, இயேசுவை பின்பற்றி நீ ஒரு வருஷத்துல முழுமையாக முதிர்ச்சி அடையவில்லை என்று பல பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது வேறு வேளை உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கலாம் இல்லையா? இதை விட நான் வேகமாக வளருவேன்னு நினச்சேன் பிரதர், நடக்கலை. ஆனால் என்னால் அதை அதிகமாக வேகப்படுத்த முடியாது. இந்த அளவுக்கு அங்கே எதிரிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஆக்கிரமிக்க தயாராக இல்லாத ஒரு நகரத்திலிருந்து அந்த ஜனங்களை நான் விரட்டப் போவதில்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களால் ஆள முடியல, உங்களால் அங்கே பயிர் செய்ய முடியல, உங்களால் விதைக்க முடியலன்னா ஆண்டவர் அங்கே நடந்து கொண்டிருக்கிற பிஸ்னஸை நிறுத்த மாட்டார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள ஏன் டைம் ஆகுது? ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு படிப்படியாக விடுறார்? ஏன் எதிரிகள் இன்னும் இருக்கிறாங்க? இதையெல்லாம் குறித்து நம்ம வருகிற நாட்களில் சிந்திப்போம்.